Hey Vibe Coders, welcome to Vively Coding. So in this video we are going to see the Java programming from the basics. And if you are a beginner, don't worry. I'm going to explain everything step by step. And நம்ம முதல்ல ஜாவானா என்னன்னு பார்க்கலாமா? Java is a high-level object-oriented programming language. So all here is classes and objects. So Java the base பண்ணி தான் இருக்கும். Then it is a platform independent, Mac OS, Windows இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரன் ஆகும். இட் இஸ் நாட் லைக் ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் ரன் ஆவேன் அந்த மாதிரி கிடையாது. தென் இந்த விஷயத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் தான். ஸோ இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷினால தான் இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கு. தென் இதில் மொபைல் ஆப்ஸ், கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உருவாக்கிக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பாட்டிஃபை, ஒரு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ஜாவாவில் தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இதோட சின்டாக்ஸ் சி ப்ரோக்ராம் மாதிரியே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சி ப்ரோக்ராம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவா கொஞ்சம் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப வேரி ஆகாது. மோர் தென் தேட், நீங்கள் ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அது எப்படி ரன் ஆகுது, அந்த ஸ்டெப்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், லாஜிக் புரியணும். லாஜிக் புரிஞ்சிச்சுனாலே நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணுனாலும் ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஓகே, நான் இந்த டாக்குமெண்ட்ல ஜாவாவோட பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம். ஓகே, இங்கே தான் நம்ம இப்போ கோடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாவா க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாவாவுக்கு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிடுங்க. ஜாவா ஃபைல் எப்படி இருக்கணும்னா .java எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். தென் இந்த நேம் இருக்கு இல்லையா, இது நம்மளோட கிளாஸ் நேமாக இருக்கணும். ஸோ இதான் மெயினான கண்டிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பப்ளிக் கிளாஸ் நேம். ஓகே, ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கணும். ஏன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ கண்டிப்பாக கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த கிளாஸோட பேர் மெயின் அப்படிங்கிறது தான். உங்களோட கிளாஸோட பேர் என்னவோ அதே நேமில் தான் நீங்கள் ஃபைல் நேமையும் க்ரியேட் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ வந்து நம்ம ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். இங்கே எரர் காட்டுது, ஏன்னு தெரியுமா? நம்ம எப்போ வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணாலும், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் கண்டிப்பாக ஓப்பன் ப்ராக்கெட் தென் அதோட க்ளோஸ் ப்ராக்கெட் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் இதுதான் நம்மளோட மெயின் மெத்தடாக இருக்கும். ஸோ உங்களோட கோட் எப்போவுமே இங்கே தான் ரீட் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களோட மெயினான லாஜிக் இங்கே தான் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இந்த பப்ளிக் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா உங்களோட ஸ்கோப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த கோடை ரீட் பண்ண முடியும். தென் இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கும்போது இந்த மெத்தடுக்குள்ளே இருக்கிற கோட் இதுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தென் இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வாய்ட் அப்படிங்கிறத ரிட்டர்ன் டைப்பாக கொடுத்துருக்கோம். தென் இந்த ஸ்ட்ரிங் அந்த ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன? ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நம்ம கமாண்ட் லைன்ல இன்புட்ஸ் கொடுப்போம். ஸோ அப்படி கமாண்ட் லைன்ல இன்புட்ஸ் கொடுக்கும்போது அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் நான் இதை பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம இப்போ எப்படி நம்ம ஒரு ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? System.out.println. ஸோ இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, System.out.println ஆஃப் எஸ் சாரி, இப்போ System.out.println ஆஃப்குள்ளே நான் ஹலோ வேர்ல்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இதை இப்போ எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே, இந்த இடத்துல தான் என்னோட main.javaங்கிற ஃபைல் சேவ் ஆயிருக்கு. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. cmd அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஹோப் இட் இஸ் விசிபிள்.
1 செகண்ட், நான் இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாவாசி உங்களோட ஃபைல் நேம் main.java அப்படின்னு ரன் பண்ணுங்க. ஓகே, நம்மளோட கோட்ல எந்த எரரும் இல்லை, ஸோ அதனால சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாவா மெயின் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த மெயின் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஜாவா ஃபைலோட நேம். சி ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாவா ப்ரோக்ராமை பிரிண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னது இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சொன்ன கமெண்ட் லைன்ல நம்ம பிரிண்ட் கொடுக்க முடியும், நம்மளோட அவுட்புட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு you are going to give plus args args of 0. இப்போ இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆக போகுதுன்னா ஹலோன்னு கொடுத்துட்டு, ஸோ நம்ம இன்புட்டை கமெண்ட் லைன்லேயே கொடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போமா? ஓகே, இப்போ அகைன் நான் அந்த கோடை ரன் பண்ணுறேன். ஜாவாசி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு, எந்த எரரும் இல்லை. நீங்கள் இதில் மெயினாக ஒரு விஷயம் கவனிக்கணும். ஸோ இந்த கேபிட்டல் லெட்டர், அப்பர் கேஸ், லோவர் கேஸ், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களையும் கவனமாக யோசிக்கணும், இல்லைன்னா அதுவே எரராக வரும். ஓகேவா? தென் ஜாவா மெயின். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் கிவன் இன் தி ப்ரீவியஸ் கோட். பட் இங்கே என்ன பண்ண போறோம்னா, நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். இன்புட் என்ன? இப்போ அங்கே ஆல்ரெடி ஹலோ இருக்கு, ஸோ நம்ம வைப் கோடர்ஸ்னு போடலாமா? வைப் கோடர்ஸ். ஓகே, ஸ்பேஸ் வேண்டாம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுவோம். சி ஹலோ வைப் கோடர்ஸ் அப்படின்னு வந்திருக்கா? ஸோ இப்படிதான் நம்ம கமாண்ட் லைன்ல ஒரு இன்புட்டை கொடுத்து அதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை வைப் கோடர்ஸ்.